வணக்கங்க. நான் தங்கத்தை பற்றி இப்போ தான் பேசினேன். தங்கம் விலை ஏன் ஏறி இருக்கு, இன்னும் எவ்வளோ ஏறும், எப்படி அது 8000 எட்டிடுச்சு, 24 கேரட்டு, 22 கேரட் 7500 எட்டிடுச்சு. வருங்காலத்தில் எப்படி தங்கத்தின் விலை இருக்கும்? இந்த தங்கத்தின் விலை ஏறினதுக்கு 5 காரணம் இருக்குது. அதில் ஒரு 2 காரணத்தை உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் இதே மாதிரி ட்ரெண்ட் இருந்தால் தங்கம் ஏறிட்டே போகும். தங்கம் எப்படி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுத்தையும் ஈஸியாக அடிச்சிடுச்சு. அதனால் நம்மளுக்கு என்ன பலன், இது எல்லாமே பேசினேன். 2 காரண கருத்தாக பேசினேன். இன்னும் ஒரு 3 காரண கருத்தாக இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. இந்த அடுத்த 3 காரணம் ஏன் தங்கம் விலை ஏறி இருக்கு, இன்னும் ஏன் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் 3 காரணம் இருக்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆல்ரெடி நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னேன்னா, உலகம் 2ஆக பிரிஞ்சு விட்டது. சைனா, ரஷ்யா, டர்க்கி ஒரு சைட்லேயும், அமெரிக்காவும் டெவலப்ட் நேஷன்ஸும் ஒரு சைடில் இருக்குன்னு. அதனால் ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க், சைனீஸ் சென்ட்ரல் பேங்க், டர்க்கிஷ் சென்ட்ரல் பேங்க்லாம் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஒன்று அவங்களோட இதை டைவர்சிஃபை பண்ணுறாங்க ஹோல்டிங்ஸை. 2வது ரஷ்யாக்கான கதி நம்மளுக்கு ஆகக்கூடாதுன்னு அவங்க கோல்டை வாங்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்ன நேற்று 2வது காரணம். இப்போ 3வது காரணத்துக்கு போவோம். 3வது காரணம் சைனா. சைனாவில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போலாம் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்கினாலும் சைனாவில் மக்கள் அவங்க பணத்தை ப்ராப்பர்ட்டிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ப்ராப்பர்ட்டினா ஏன்னா அவங்க பேங்க்கில் டெபாசிட்டாக போட்டான்னா அவனுக்கு வட்டியே கிடைக்காது. ஸோ அவன் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2-3 அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் கவலை கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் போட்டால் பணம் சேஃபு. திரும்பி யாராவது ஒருத்தர் அதுக்கு ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு சைனாக்காரனுக்கு நம்பிக்கை. அதனால் சைனா கட்டப்பட்டு சேர்த்து பல வீடுகள் வாங்குவாங்க. பல கோஸ்ட் டவுன்ஸ் சைனாவில் இருக்குதுன்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் சைனாவில் ப்ராப்ளமே வராது. சைனா எப்பொழுதும் குரோ ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சைனீஸ் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் எவர் கிளாண்ட் அப்படின்னு ஒரு பில்டர் கீழே விழுந்ததும், பல பில்டர் குரூப் கீழே விழுச்ச சைனீஸ் கவர்மெண்ட் அதை காப்பாற்றதும் மக்கள் ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கிற நம்பிக்கை போய்விட்டது. அதனால் சைனாக்காரன் ப்ராப்பர்ட்டி வாங்குறத நிறுத்திட்டான். இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்டிமுலஸ் கொடுத்தாலும் போகிறலன்ட்டு பில்டிங்கை வாங்காமல் இருக்கிறான். எல்லாரும் அவசரமாக பில்டிங் விட்டது. பில்டிங் சேர்த்து வச்சு வாங்காமல் இருந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். உலகத்தில் தகராறு பண்ணதுனால சைனாவோட ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ சைனீஸ் ரீட்டைல் பிளேயர் இந்த காரண கருத்தால் நான் உங்களுக்கு சொன்னதுனால ஃபுல்லாக கொண்டு போய் சைனாவில் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு காலத்தில் போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்க்ளூடிங் ஸ்மகுல்டு கோல்டு இந்தியாவில் கோல்டு கன்சப்ஷன் சைனாவோட ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட கோல்டு கன்சம்ஷன் கம்மியாயிடுச்சு. ஏன்னா சைனாக்காரன் கோல்டை ரீட்டைலில் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இருந்த சைனீஸ் பணம் இப்போ மாறி கோல்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் கோல்டோட டிமாண்டை சூப்பராக இருக்குது. இந்த டிமாண்டை மீட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இது இன்னொரு காரணம், கோல்டோட விலை பயங்கரமாக ஏறுறது. இதுதான் 3வது காரணம், கோல்டோட வேல்யூ பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகிறது. அடுத்தது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இடிஎஃப். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. கோல்டு பீஸு இது மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸு. இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கிறச்செல்லாம் இவங்கெல்லாம் கோல்டை வாங்கி வச்சு, இப்போ இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் ஜவேரி பசார்னு ஒரு பாம்பேயில் பிக்கஸ்ட் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை கோல்டோட விலையை கடைசியில் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்தாலே நீங்கள் கோல்டு வாங்குவீங்க. இல்லை கோல்டுக்கு கேன்சர் ஹெட்ஜ் பண்ணி கோல்டோட விலையும் இடிஎஃப் விலையும் சேமாக இருக்கிற மாதிரி கொண்டு போவீங்க. ஏதாவது மைனர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அது பேர் ட்ராக்கிங் ஏரர். இப்போ இந்தியாவில் சைனாவில் மக்கள் தங்கம் நேர்படியாக மட்டும் வாங்கலை,
வேறு என்ன பண்ணாங்கன்னா இடிஎஃப்ல கொண்டு போய் பணத்தை கொட்டினாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ பணம் கொட்டினும் போது டாலருக்கு அகேன்ஸ்டாக தங்கம் இறங்க வேண்டிய சமயத்தில் இறங்கலை. ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு கோல்டு வாங்குறத நிறுத்திட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கோல்டுலேருந்து முன்னாடியே இருந்ததுனால ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கோல்டை விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ போன வருஷம்லாம் மார்க்கெட் இந்தியா, சைனா, ரஷ்யானால் மேலே தூக்கிட்டு அமெரிக்கன்ஸ் வித்த கோல்டெல்லாம் இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக அமெரிக்காவுக்கு எல்லாருக்கும் என்ன தோணிடுச்சுன்னா, கோல்டோட வேல்யூ ஏறிட்டே இருக்குது, நம்ம கோல்டை மிஸ் பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு கோல்டு திரும்பி கிடைக்காதுங்கிற பயத்தில் அமெரிக்கன்ஸும் சேர்த்து பாசிட்டிவ் ஆகி கோல்டு இடிஎஃப்பில் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த கோல்டு இடிஎஃப்லாம் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணணும், இல்லாட்டா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வாங்கி வைக்கணுங்கிறதுனால கோல்டோட விலை பயங்கரமாக ராக்கெட்டில் ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதமே ஒரு நாளைக்கு $2 பில்லியன் கோல்டு இடிஎஃப் உள்ளே வந்திருந்தது. இந்த கோல்டு இடிஎஃப்பில் டிமாண்ட் ஏறிச்சுன்னா டைரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டோட பர்ச்சேஸும் அவங்க பண்ணியானோம், அது ஏறும், அது ஜுவல்லரிக்கு வராது, அது இன்னும் பெரிய கஷ்டத்தில் போய் முடியும். இது அடுத்த காரணம். அமெரிக்காவில் கோல்டு வாங்கலை, இப்போ கோல்டு விலை ஏறணுன்னா நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆகிறோம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் கோல்டு வாங்க வந்துடுறோம். இது இன்னொரு காரணம். அடுத்தது சிம்பிளான மேட்டர் கோல்டு கரன்சிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹெட்ஜ். என்னதான் ஆனாலும் கோல்டு யூஸே கிடையாதுன்னு உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். அப்போ இந்த கோல்டுங்கிறது ஒரு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் கரன்சியோட டிப்ரிசியேஷனுக்கு ஒரு ஹெட்ஜ் மாதிரி. ஏழை மக்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு ஹெட்ஜிங் டூல். கஷ்டப்பட்டு 1 கிராம் 2 கிராம் சேர்த்தாலே கோல்டை வாங்கி வச்சுருந்தாங்க புத்திசாலி. அதனால் கோல்டு கரன்சிக்கு அகேன்ஸ்டாக ஹெட்ஜாக இருக்கிறது, லிக்விடாக இருக்குது, வேணும்னா உடனே விற்றுலாங்கிற நிலைமையில் கோல்டோட பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ பேசிட்டீங்களே சார், கோல்டோட வேல்யூ என்ன ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. கோல்டோட வேல்யூ இன்னும் தக்க சமயம் ஏறிட்டே போகும். 3000 ஷார்ட் டேர்மில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே 3500 தாண்டிடும். 3500 தாண்டி 4000 போச்சுன்னா தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக கோல்டு விலை ஏறும். கோல்டு இந்த வருஷம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். தேவைன்னா இப்போ வாங்கி வச்சுருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு 3600 கிடச்ச முதல் வாட்டி பேசினோம், என் லைஃப் டைமில் 10,000 போயிடும்னு சொன்னேன். இப்போ கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், 10,000ங்கிறது ரவுண்ட் தி கார்னர், கூடிய சீக்கிரம் போயிடும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.